மாண்பு உறுப்பினர் மணப்பாறை முறுக்கு பற்றி சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலேருந்து மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் புதிதாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பேச்சு என்ற காரணத்தால் குறுக்கே நான் பேச இருந்தேன். மணப்பாறை தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது பெரிய தொகுதி, இருக்கிறதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய தொகுதி. 960 ஹேம்லெட்ஸ்களை கொண்ட பெரிய தொகுதி. 3 ஒன்றியங்கள், 2 ஒரு நகரம், பேரூராட்சி என்று விரிந்து பறந்த தொகுதி. அதிலே குடிநீர் மிக சிரமமாக இருந்த காலம். குடிநீரே இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர். கலைஞர் அவர்கள் தான் முதல்ல 96ஆம் ஆண்டு முதலாக 100 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் மாவட்ட மருத்துவமனை திருச்சியிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக மணப்பாறை நகரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணப்பாறையிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இப்போது கடந்த காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்லூரியை கட்டிடத்தோடு தந்து இன்றைக்கு 2000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் இப்போது புதிதாக குடிநீர் பற்றாக்குறை என்பது 100 கோடியிலே போடப்பட்டு அது முடியாத காரணத்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1800 கோடி ரூபாயிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று மணப்பாறை குளித்தலை இணைத்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற அதுக்காக எல்லா திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவனிலே அதுக்காக அனுமதி தரவில்லை. மத்திய ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் அனுமதி தரவில்லை. தந்திருக்குமானால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும். அதை காட்டிலும் 1700 கோடி 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டிலே கடந்த கால ஆட்சியிலே 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்பின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம், அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. எனவே எல்லா பணிகளையும் அந்த பகுதிக்கு ஒரு சின்ன அதே போல ஒரு சின்ன ஆலோசனை தான். இந்த ஜன் பிக்கு ஜன் ஜிக்கு இதெல்லாம் கொஞ்சம் தமிழாக்கம் செய்து அதுக்கு என்ன அர்த்தம் என்பதோடு சொல்லக்கூடிய நிலைமை அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதுக்கு பேரே அதான். அது சிப்காட்டும் சிட்கோவும் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பை உருவாக்குகிற பணியும் சாலை வசதிகளும் அதே போல பேருந்துகள்லாம் முழுமையாக தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. 960 ஹேம்லெட்ஸ் இருக்கு. ஒரு தொகுதி என்பது பார்த்தால் 200 கிராமங்கள் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மணப்பாறை என்பது பறந்து விரிந்த 960க்கும் மேற்பட்ட இருக்கும். எனவே கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தொடர்ந்து தோழமை கட்சிகளுக்கு அந்த இடம் கொடுத்து அப்படி கூட வெற்றி பெற்ற மக்கள் ஏற்றுக்கொண்ட பகுதி. எனவே தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கல்ல, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒண்ணு வேணும், அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தது மட்டும் அது மட்டும் முக்கியம் இல்ல. அவங்க மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னாரு சிப்காட் அங்க நல்ல முறையா நடைபெற்று இருக்கிறேன். நாங்க சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்க ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சொல்லிடுறேன் பேசி முடிச்சிரு. அதுக்கப்புறம் தொழில் பூங்கா 1097.86 ஏக்கர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காங்க. அதுல 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் இப்ப ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்ல, ரோடு வசதி இல்ல, தெருவிளக்குகள் இல்ல,
சரியான பஸ் வசதிகள் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதுல இரண்டாவது முறையா TNPL மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சாலை வசதி அங்க இருக்க 2 முதலீட்டாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் வந்து 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது வந்து ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமா அங்க இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்க தெருவிளக்குகளும் இதே ஒதுக்கீட்டுல வந்து செய்ய போறோம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பேசலாம். இதை தவிர அங்க இருக்க ஒரு பெப்சிகோ நிறுவனம் பல ஆண்டுகளா TTCP அனுமதி இல்லாம இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உடனடியா நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் வந்து கேட்டிருந்தாங்க. சிப்காட்டுக்கு வரவே முடியல அப்படின்னு சொல்லி. அப்பதான் லோக்கல்ல இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக TNSTCக்கு வந்து கடிதம் எழுதி அதுக்கான சேவைகளும் நம்ம இப்ப வந்து தொடங்கியிருக்கோம். இதை தவிர அங்க இருக்க அங்க வந்து CCTV கேமராவே கிடையாது. அதுக்கான வசதிகளும் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இதை விட என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா அங்க துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்கறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் வந்து கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தான பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. வேற ஊர் சொன்னீங்க. மணப்பாறை. இது வந்து இங்க மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பாத்தீங்கன்னா பொட்டல் காடா தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனா இங்க தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தர்மபுரியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வந்து அதை வந்து ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். மாண்புமிகு உறுப்பினர் தமீமின் அன்சாரி அவர்கள். இது போதும். இப்போ இதுவே இந்த விளக்கமே இல்லை. நீங்கள் இல்லைங்க, என்ன செய்திகள் என்று நீங்கள் சொன்னீர்கள், என்ன நடக்கவில்லை என்று அவர் சொல்லிவிட்டது போதும். அடுத்து மாண்பு உறுப்பினர் தமீமின் அன்சாரி உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தமீமின் அன்சாரி பேசுங்க. போதும், பேசுங்க. குடிதண்ணீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிதண்ணீர் நீங்கள் 90 நாள் அங்கே கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பற்றி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேமை உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம், பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாயும். எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. மாண்பு அமைச்சர் பேசுறீங்களா? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். TNPL இருந்து இரண்டாவது முறையாக அந்த இரண்டாவது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் தமீமுன் அன்சாரி.